ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய் டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் 1,48,000 விண்ணப்பங்கள் இப்போ ரீசனாக ஏற்கப்பட்டிருக்கு. நேற்று முதல் பார்த்தீங்கன்னா அதுக்கான அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன்லாம் கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா இந்த 1,48,000 விண்ணப்பங்கள் புதிய விண்ணப்பங்களாக ஏற்கப்பட்டிருக்கா இல்லை மேல்முறையீடு செய்தவங்களில் ஏற்கப்பட்டிருக்கா அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மேலும் 1,48,000 மனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளதாக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி அண்ணா பிறந்த நாளில் காஞ்சிபுரத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தற்போது வரை 1,15,00,000 பேருக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சட்டமன்றத்தில் மானிய கோரிக்கை விவாதத்தின் போது கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் பயனாளர்கள், புதிய விண்ணப்பதாரர்கள் குறித்த தகவல் வெளியிடப்பட்டது. இதனை சிறப்பு திட்டங்கள் அமலாக்கத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டார். கலைஞர் மகளிர் உரிமை திட்ட விண்ணப்பதாரர்களின் தகுதிகள் சரிபார்க்கப்பட்டு அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ள தகுதிகளை பூர்த்தி செய்யாத விண்ணப்பங்களும் தகுதியின்மைக்கு உள்ளான விண்ணப்பங்களும் நிராகரிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு குறுஞ்செய்தி அவர்களது பதிவு செய்யப்பட்ட கைபேசி எண்ணிற்கு அனுப்பி வைக்கப்படும். நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் விரும்பினால் 30 நாட்களுக்குள் சேவை மையம் வழியாக மேல்முறையீடு செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மேல்முறையீடு செய்தவர்களில் மேலும் 1.48 லட்சம் பேரின் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டுள்ளன என்றும் கொள்கை விளக்க குறிப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்போ இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், இந்த திட்டத்துக்கான புதிய விண்ணப்பத்துக்காக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ண வரீங்க. நம்ம சேனலை பொறுத்த அளவுக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் வரக்கூடிய லேட்டஸ்டான அப்டேட் எல்லாமே, அஃபிஷியல் அப்டேட் எல்லாமே தொடர்ந்து வீடியோவை போஸ்ட் பண்ண வரோம். நிறைய பேர் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்த்து நிறைய பேர் பயன்படுத்தி வராங்க. ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ணுறதுனால நம்ம கொடுக்குற இம்பார்ட்டண்டான பாயிண்ட் அவங்களுக்கு தெரியாத போயிடுது. அது சம்மந்தமாக கமெண்ட் பாக்ஸில் கேட்குறாங்க. நீங்கள் வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பொறுத்த அளவுக்கு ஏற்கனவே சென்ற வருடம் இந்த திட்டத்தை செப்டம்பர் மாதத்திலிருந்து முதல் தவணையாக ஆரம்பிச்சிருந்தாங்க. காஞ்சிபுரத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினே அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு ஆரம்பிச்சிருந்தார் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் வரைக்கும் 10 தவணைகள் மகளிர்கள் அவங்களுடைய வங்கி கணக்கே டைரெக்டாக ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே 1000 ரூபாய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ கூட ரீசனாக பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி பணம் 1000 ரூபாய் கிரெடிட் ஆயிருந்தது. இதன் மூலியமாக கிட்டத்தட்ட 1,15,00,000 பேருக்கு 16 லட்சம் பேருக்கு மேலே கிட்டத்தட்ட பயன்பட்டு வராங்க. ஒரு சிலவங்க ரொம்ப நாளாக கலாய்வில் இருக்கிறவங்க வெயிட் பண்ணுறாங்க. இன்னும் ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருக்காங்க. புதிய விண்ணப்பம் சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லே அஃபிஷியலாக டெய்லி அப்டேட்டட் வீடியோ போட்டு வரோம். மேலும் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசனாக ஜூன் ஜூலை மாதத்தில் பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துன்னு இருக்கீங்க. நம்மளும் எக்ஸாக்டாக சொல்லியிருந்தோம். இப்போ ரீசனாக தகவல் மூலயமா அதிகாரிகள் மூலயமா பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வட்டாட்சியர் அதிகாரிகள் மூலயமா ஒரு தகவல்லாம் கிடைச்சிருக்கு. அதில் 2,30,000 பேருக்கு பார்த்தீங்கன்னா திரும்ப பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில், அதாவது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ஸ்கீமில் இணைக்க போகிறதா இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. மேலும் 2,30,000 பேர் ரூபாய் 1000 அப்படின்றத மென்ஷன் பண்ணி மகளிர் உரிமை திட்டத்தில் மேலும் 2,30,000 பெண்கள் இணைக்கப்பட திட்டம் அப்படின்றத ஒரு தகவலாக கிடைச்சிருக்கு. புதிய பயனாளிகள் இணைப்பதற்கான விண்ணப்பங்கள் அடுத்த மாதம் முதல் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு திட்ட அதிகாரிகள் தகவல். இந்த ஜூன் மாதம் வரலாம், ஜூலை மாதத்தில் வரும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ஜூலை மாதத்தில் என்ன தேதியில் வரும் அப்படின்றத, ஜூலை மாதத்தில் தான் அப்ளிகேஷன் வருமா இல்லை ஜூன் மாதத்துலேயே வருமா அப்படின்ற எக்ஸாக்டான பாயிண்ட் உங்களுக்கு தெரியணும்னா இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டாக கொடுத்துருக்கேன். புதிய விண்ணப்பம் ஜூலை மாதத்தில் எப்படி கொடுப்பாங்க அப்படின்றத கண்டினியூவாக வாட்ச் பண்ணுவாங்க. இதுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தங்களின் குடும்ப அட்டை எண் எங்கள் தரவுகளில் கிடைக்கப்பெறவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் சேவை மூலயமா ஸ்டேட்டஸ் செக் செய்யும்போது நிறைய பேருக்கு வந்திருக்கும். இவங்களுக்குலாம் இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் கூட ரூபாய் 1000 வந்திருக்காது. ஆனால் இவங்க முகாம் மூலயமா போயிட்டு அப்ளை பண்ணியிருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு மாதம் கூட 1000 ரூபாய் வராத, இன்ன வரைக்கும் வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி வராங்க. இவங்களாம் கண்டிப்பாக புதிய விண்ணப்பம் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்லே ஏற்கனவே தெரிவிச்சிருக்கோம். இப்போ ரீசனாக சிஎம் ஹெல்ப்லைனில் கால் பண்ணி கேட்கும்போதும் உங்களுடைய தரவுகள் கிடைக்கப்பெறவில்லை அப்படின்னா உங்களுடைய டேட்டா
பேஸ், உங்களுடைய ஆதார் கார்டோ இல்லை ரேஷன் கார்டோ ஏதோ ஒரு டேட்டா வந்து அவங்களுக்கு சரியாக வந்து அப்ளை பண்ணும்போது போய் சேராது இருந்திருக்கும். ஒன்று சர்வர் இஷ்யூ காரணத்தினால முகாமில் அப்ளை பண்ணாத விட்டுருப்பாங்க. அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் ஏதாவது வந்து ஆகிருக்கலாம். உங்களுடைய ஆதார் கார்டு இல்லை உங்களுடைய ரேஷன் கார்டில் ஏதாவது டேட்டா மிஸ்டேக்காக இருந்திருக்கலாம். அதனால் வந்து அப்டேட் ஆகாத போயிட்டு இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக இப்போ முகாம் வந்து திரும்ப வந்த உடனே புதுசாக வந்து கண்டிப்பாக வந்து விண்ணப்பிக்கலாம். புதுசாக வந்து விண்ணப்பிக்க வரவங்க இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் கண்டிப்பாக தரவுகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் வரவங்களும் கண்டிப்பாக வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தரப்புலேருந்து டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கணும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டஸை நீங்கள் செக் பண்ணனா அஃபிஷியல் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தோட வெப்சைட் வந்து இருக்குது. அந்த வெப்சைட்டில் நீங்கள் ஈஸியாக வந்து செக் பண்ணிக்கலாம். அந்த வெப்சைட்டை பற்றி டீட்டெயிலாக வந்து சொல்லணும்னா வெப்சைட்டோட நேம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வந்து மென்ஷன் பண்ணி www.kmut.tngovernment.in அப்படின்ற அஃபிஷியல் இணையதளம் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து, அதாவது வந்து தமிழக அரசு சைட்லேருந்தே வந்து அறிவிப்பாக வந்து வெளியிட்டிருந்தாங்க. கொஞ்ச நாளாக வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து செப்டம்பர் மாதம் ஆரம்பித்ததுலேருந்து அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதில் வந்து 12 டிஜிட் ஆதார் நம்பரை வந்து என்டர் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுக்கினாங்க. இதில் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இ-சேவையிலையும் வந்து அந்த வாய்ப்பு வந்து உருவாக்கி கொடுத்துருந்தாங்க. இ-சேவையிலையும் நிறைய பேர் வந்து ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு மேல்முறையீடு விண்ணப்பம் வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக வந்து இந்த வெப்சைட் வந்து யூஸ் ஆகலை. இப்போ திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் வரப்போகுது அப்படின்ற காரணத்தினால www.kmut அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா .tngovernment.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வெப்சைட்டோட டேரக்ட் லிங்க் வந்து கொடுக்குறேன். அந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து இப்போ நீங்கள் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணலாம். ஏற்கனவே முகாம் மூலயமா நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, உங்களுக்கு பணம் வரலாலும் சரி, ஈஸியாக அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு 12 டிஜிட் ஆதார் நம்பர் என்டர் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்டுள்ள மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கொடுத்த உடனே உங்களோட அப்ளிகேஷன் நிலை என்னவோ அதை டீட்டெயிலாக வந்து காமிப்பாங்க. மேலும் வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பற்றி நம்ம அஃபிஷியலான வெப்சைட், நம்மளுடைய சேனலுடைய வெப்சைட் www.tninfo360.com அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நிஜமாலுமே வந்து மறந்துடாதீங்க, டீட்டெயிலான ஆர்டிகல்லாம் வந்து இருந்திருக்கு. www.tninfo360.com அப்படின்ற வெப்சைட் வந்து அஃபிஷியல் வெப்சைட் வந்து இருக்குது. tninfo360.com அந்த வெப்சைட்டை வந்து கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் புதுசாக வந்து விண்ணப்பிக்க போகிறவங்களுடைய டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன், புதுசாக வந்து விண்ணப்பிக்கணும்னா என்னென்ன ஆவணங்கள் வந்து தேவை, அதுக்கான ஆர்டிகல் வந்து என்ன, வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமாக வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கொடுக்க முடியுமோ மேக்ஸிமம் வந்து கொடுத்துருக்கோம். அதே எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா PM கிசான் ஸ்கீம், PM ஹவுஸ் ஸ்கீம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ஸ்கீம், அடுத்து வந்து கலைஞர் கனவு இல்லம் ஸ்கீம், இது போல் நிறைய ஸ்கீம் சம்மந்தமாக ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா tninfo360.com அப்படின்ற நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அந்த வெப்சைட்டை போய் நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வெப்சைட்டோட டேரக்ட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே வந்து மென்ஷன் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கூகுள்லேயே டேரெக்டாக வந்து போயிட்டு TN_info_360 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா சர்ச் பண்ண உடனே முதல் லிங்க்லேயே வந்து வரும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கணும். நீங்கள் டீட்டெயிலாக வந்து அந்த ஆர்டிக்கலை படித்து பார்த்து டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கலாம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் வந்து ஸ்டேட்டஸ் செக் செய்யறதுக்கான இன்ஃபர்மேஷனும் அந்த வெப்சைட்லேயே வந்து கொடுத்துருக்கோம். அதையும் வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கலாம். மேலும் இப்போ குறிப்பாக வந்து சொல்ல போகிறது என்னென்னா, ஸ்டேட்டஸ் நீங்கள் செக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 4 வித ஸ்டேட்டஸில் ஏதாவது ஒரு வகையான ஸ்டேட்டஸாக வந்து ஷோ ஆகும். அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பரிசு நிலையில் உள்ளது விண்ணப்பம், கலாய்வுக்கு பின் உரிய முடிவு எடுக்கப்படும் அப்படின்றத வகைப்பாடில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா காரணத்தில் தங்களின் விண்ணப்பம் பரிசு நிலையில் உள்ளது, கலாய்வுக்கு பின் உரிய முடிவு எடுக்கப்படும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணி ஸ்டேட்டஸில் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இதே போல் கலாய்வில் வந்து இருக்கிறவங்க இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து அப்ரூவல் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா புதிய அப்ளிகேஷன் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்க மேல்முறையீடு பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கான எஸ்எம்எஸ்ஸாக வந்து அவங்களுடைய மொபைல் நம்பருக்கு என்ன வந்து இருக்குன்னு சொல்லிட்டு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அன்புடையார் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் உரிமை தொகைக்கான தங்களது மேல்முறையீடு விண்ணப்ப எண் கிடைக்கப்பெற்றுள்ளது, தங்களுடைய விண்ணப்ப எண் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி நீங்கள் இ-சேவை மூலியமாக மேல்முறையீடு பண்ணியிருந்தீங்கன்னா அந்த நம்பரை வந்து மென்ஷன் பண்ணி தங்களுடைய விண்ணப்பம் திட்ட விதிமீறலின்படி பரிசீலிக்கப்படும் தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு பண்ணவங்கள ஒரு சிலவங்க, அதாவது கிட்டத்தட்ட மேல்முறையீடு 11,85,000 பேர் வந்து பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்குலாம் வந்து இந்த எஸ்எம்எஸ் வந்து போயிருக்கும். கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி மாதம் பொங்கலை முன்னிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க, கிட்டத்தட்ட ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி. அப்போ வந்தவங்கள வந்து பார்த்தீங்கன்னா மீதி பேருக்கு வராது இருக்குது. அவங்களுக்கான ப்ராசஸ் இதுக்கு மேலே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை மேல்முறையீடு பண்ணிவிட்டு உங்களுக்கு பணம் வரலாம், கண்டிப்பாக தகுதியானவங்களாம் புதிய விண்ணப்பம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லியிருந்தோம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் புதிய விண்ணப்பம் சம்மந்தமாக ஜூன் மாதத்தில் வருமா ஜூலை மாதத்தில் வருமானு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுன்னு வரீங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரீசனாக வந்து
புதிய பயனாளிகள் சேர்ப்பு சம்பந்தமாக வந்து கிடைச்சிக்கிற அப்டேட் வரைக்கும் மகளிர் உரிமை தொகையில் புதிய பயனாளிகள் சேர்க்கும் திட்டம் ஜூலை மாதம் நடைபெறலாம் என தகவல் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. புதிய விண்ணப்பதாரர்களை பெறுவதற்கு விண்ணப்பங்களை அச்சிடுக்கும் பணி ஜூன் மாதத்தில் முடிந்தவுடன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முடிந்ததும் பெண்களிடம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தகவலை வந்து தெரிவிச்சிருக்காங்க. நீங்கள் இப்போ இமேஜஸில் பார்த்தாவே வந்து தெரியும், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விண்ணப்ப படிவத்தோட அஃபிஷியல் விண்ணப்பம் தான் வந்து சைடில் வந்து பார்க்குறீங்க. இந்த விண்ணப்ப படிவம் அச்சடிக்கும் பணி முடிச்சுட்டு டோக்கனுடைய அச்சடிக்கும் பணியெல்லாம் வந்து முடிஞ்சுட்டு உங்களுக்கு நியரில் இருக்கிற அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை அரிசி பருப்பு சர்க்கரைலாம் வந்து வாங்குங்க பார்த்தீங்களா, அந்த ரேஷன் கடையில் உங்களுக்கான டோக்கன் ஊழியர் வந்து அந்த ரேஷன் கடையில் ஒர்க் பண்ணுற ஊழியர் உங்களுடைய வார்டுக்கு வந்து டைரெக்டாக வந்து டோக்கன் வந்து வழங்குவாங்க. இந்த தேதியில் வந்து நீங்கள் முகாமுக்கு வந்து கலந்து கொள்ளலாம், இந்த தேதியில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இந்த டைமிங்க்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணி டோக்கன் வந்து உங்களுக்கு வழங்குவாங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேஷனும் வந்து வழங்கிட்டு போவாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபுல்லாக வந்து அவங்க கொடுத்துக்கிற என்னென்ன க்ரைட்டீரியாலாம் வந்து கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் எலிஜிபிள் ஆனீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃபார்ம் ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக வந்து ஃபில் பண்ணி டீட்டெயிலாக வந்து நீங்கள் எடுத்து போய் முகாமில் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா அங்கே தன்னார்வலர் மூலயமா ஆன்லைனில் ஆப் மூலயமா என்ட்ரு பண்ணி உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் என்னவோ அதை வந்து கொடுப்பாங்க. நீங்கள் முக்கியமாக வந்து அப்ளை பண்ணும்போது ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை இப்போ நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் வந்து பண்ண முடியாது. கண்டிப்பாக நீங்கள் ஆஃப்லைனில் பண்ணும்போது அந்த ஃபார்மை வச்சு என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத இப்போ கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விண்ணப்ப படிவத்தை வச்சு நான் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்ப படிவம் பொறுத்த அளவுக்கு ஏற்கனவே முகாம் மூலயமா சென்ற வருடம் என்ன விண்ணப்ப படிவம் கொடுத்தாங்களோ அதே விண்ணப்ப படிவம் தான் மேக்ஸிமம் வந்து கொடுப்பாங்க. அதை நீங்கள் இப்போ இமேஜஸில் வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விண்ணப்ப படிவம் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலரில் மென்ஷன் பண்ணி இதே போல் ஃப்ரண்ட் அண்ட் பேக்காக வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இதில் முகாமில் வந்து எடுத்து வர வேண்டிய ஆவணங்கள் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, மின்கட்டண ரசீது, வங்கி பாஸ் புத்தகம், இந்த 4 ஆவணம் கண்டிப்பாக வந்து முகாமில் வந்து நீங்கள் எடுத்துன்னு போயிட்டீங்கன்னா உங்களால் ஃபார்ம் ஃபில்அப் பண்ண முடியலனாலும் முகாமில் வந்து தன்னார்வலர்கள் வந்து இருப்பாங்க. அவங்களே வந்து நீங்கள் அந்த 4 வகையான ஆவணங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஆன்லைனில் உங்களுடைய கைரேகை வச்சோ அப்படின்லாம் ஓடிபி வர வச்சோ ஈஸியாக வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணி ஆப் மூலயமா வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எஸ்எம்எஸ்ஸாக நீங்கள் ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பருக்கு நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் வந்து வரும். முக்கியமாக இந்த அப்ளிகேஷனில் ஆதார் கார்டு எண் ஃபுல்லாக வந்து என்டர் பண்ணணும். யார் விண்ணப்பம் அப்ளை பண்ண போகிறீங்களோ குடும்ப தலைவி அவங்களுடைய பெயர், அடுத்தது குடும்ப அட்டை எண் 333 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மார்ட் கார்டில் குடும்ப அட்டையில் வந்து ஆரம்பிக்கும் அந்த மொபைல் அந்த நம்பரை வந்து மென்ஷன் பண்ணணும். அடுத்தது திருமணமானவர்கள் அதாவது திருமணம் ஆனீங்களா ஆவலியா திருமணமான நிலை அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதை மென்ஷன் பண்ணணும். தொலைபேசி எண் மொபைல் நம்பர் பொறுத்த அளவுக்கு உங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பர் கொடுங்க. சொந்த வீட்டில் இருக்கீங்களா வாடகை வீட்டில் இருக்கீங்களா, வங்கி கணக்கு விவரம் உங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட வங்கி கணக்கு விவரமாக வந்து கரெக்டாக டீட்டெயிலாக வந்து கொடுங்க. நம்ம இதை நிறைய வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் டீட்டெயிலாக. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா டிபிடி ட்ரான்ஸ்ஃபர் மூலிமா உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன பேங்க் அக்கௌண்ட் பிரைமரியாக லிங்க்கில் இருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டு தான் வந்து பணம் அனுப்புவாங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது வேறு பேங்க் அக்கௌண்ட் வந்து 3-4 பேங்க் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க, அந்த பேங்க் அக்கௌண்ட் கொடுத்தாலும் உங்களுக்கு ஆதார் கார்டில் என்ன பேங்க் அக்கௌண்ட் பிரைமரியாக வந்து இருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட் தான் வந்து பணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கலாம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் பேக் சைடில் நிறைய க்ரைட்டீரியா வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த க்ரைட்டீரியா ஃபுல்லாக நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கலாம். இதோட அப்ளிகேஷனோடைய டீட்டெயிலாக பிடிஎஃப் ஃபார்மெட்டில் உங்களுக்கு வேணும்னா நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட் ஏற்கனவே வந்து சொன்னோம் பார்த்தீங்களா tninfo360.com அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் டீட்டெயிலாக அப்ளிகேஷன் பிடிஎஃப் அப்படின்ற மாதிரி கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பிடிஎஃப் ஃபார்ம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணி அதில் ஆர்டிகலாக வந்து போட்டிருக்கோம். அங்கே போய்ட்டு நீங்கள் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் அப்ளிகேஷன் வேணும்னா ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் டீட்டெயிலாக வந்து கிடச்சிக்கிற குட் நியூஸ் எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். புதிய விண்ணப்பம் சம்மந்தமாகவும் மேல்முறையோட சம்மந்தமாகவும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். புதுசாக வந்து விண்ணப்பம் அப்ளை பண்ண போகிறவங்க சம்மந்தமாகவும் எக்ஸ்ப்ளனேஷன் நிறைய வந்து கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வந்து ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கீமில் ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை புதிய விண்ணப்பம் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமாக டவுட் இருந்தாலும் சரி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட்டுக்கும் நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுவோம். நம்ம சேனலுடைய மிகப்பெரிய பெனிஃபிட்டே கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறது தான். அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறது மூலிமா நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் உடனடியாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் உடனே வந்து ரிப்ளை பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, ரொம்ப பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.